Hey guys, welcome back to Tamil Galata. எங்க சேனல்ல தொடர்ந்து வந்து சினிமா சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான அப்டேட்ஸுக்குள்ள போகலாம் வாங்க. பவன் கல்யாணுடைய ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் பாடல் வந்து நாளைக்கு சரியா 11:55 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குள்ள வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கீரவாணி மியூசிக்ல வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் பாடலும் பயங்கர ஹிட். ஸோ இப்போ தேர்ட் சிங்கிள் பாடல் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திரன் மற்றும் மதுபாலா இணைந்து சின்ன சின்ன அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை வர்ஷா வாசுதேவ் அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. சோ விரைவில் வந்து இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. சோ மதுபாலாவுடைய ஃபேமஸ் பாடலான சின்ன சின்ன ஆசையை இந்த படத்துக்கு வந்து டைட்டிலா வச்சிருக்காங்க. சோ இந்த படம் மலையாள படமா இருந்தாலும் தமிழ்லையும் வந்து பைலிங்குவலாக வந்து ரிலீஸ் ஆகத்தான் இருக்கு. சோ பொறுத்து பார்க்கலாம் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. எட்டு தோட்டாக்கள் பட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் வந்து அடுத்ததாக சித்தார்த் சரத்குமார், மீதா ரகுநாத், சைத்ரா ஆச்சர், தேவயானியை வச்சு 3BHK அப்படின்னு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வர ஜூலை 4ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அம்ரித் ரம்நாத் அப்படின்றவர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாடல் என்ன மாதிரியான ஒரு பாடலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி. விஷால் PS மித்ரன் மறுபடியும் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இவங்க காம்போல வந்து இரும்பு திரை அப்படின்னு திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட். சோ அதனுடைய பாகம் 2ஆக இது இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சோ PS மித்ரன் இப்ப சர்தார் பாகம் 2 எடுத்துட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு விஷால் கூட இணைவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இரும்பு திரை பாகம் 2ஆ இல்ல வேற திரைப்படமா அப்படின்னு சொல்லி. கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் மெய்யழகன். சோ இந்த படத்தை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதன்படி இஷான் காட்டர் மற்றும் ஷாஹித் கபூர் ஆகியோர் வந்து இந்த படத்தை நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆக்டர் சாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தரமா இருக்கு. பட் யாரை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. சோ யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படம் வந்து நல்ல ஒரு ரீமேக்கா வரப்போதா இல்ல தேவையில்லாத ஒரு ஃபர்னிச்சர் பிரேக்கிங்கா வரப்போகுதா அப்படின்னு தெரிய வரும். லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித்துக்கு வந்து ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு. அது வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து 6 மாதம் கழிச்சு தான் அஜித் வந்து அடுத்த படத்துல நடிக்க இருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து சிறுத்தை சிவா இல்ல அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு பிறகு பிரசாந்த் நீல் கூட ஒரு படம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இடையில 2 வருஷம் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து லோகேஷ் படத்துல வந்து அஜித் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இப்போ வந்திருக்க ஒரு தகவல் தான் இது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை பண்ண போறாங்களா இல்ல ஜஸ்ட் பேச்சுவார்த்தையோடய நிறுத்த போறாங்களா அப்படின்னு சொல்லி. டைரக்டர் எழில் வந்து ஒரு காலத்துல வந்து விஜய் அஜித்தை வைத்து துல்லாத மனமும் துள்ளும் பூவெல்லாம் முன்வாசம் போன்ற திரைப்படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு காமெடி ஜானருக்குள்ள போயிட்டாரு இவரு. தேசிங்க ராஜா, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் போன்ற திரைப்படங்கள் எடுத்திருந்தாரு. ரெண்டுமே பயங்கர ஹிட். சோ அதுக்கு பிறகு இப்ப தேசிங்க ராஜா பாகம் 2 வந்து எடுத்திருக்காரு. இந்த படம் இந்த ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இந்த நிலையில வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் படத்தோட வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு பிறகு எழில் வந்து மறுபடியும் விஷ்ணு விஷாலை வச்சு ஒரு படம் எடுக்க போறார் அப்படின்ற மாதிரி தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இதுக்கான கதை விவாத பணிகள் இப்ப நடைபெற்று வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தை ரெஜய் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கவின் மற்றும் ஆண்ட்ரியா இணைந்து மாஸ்க் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ விகர்ணன் அசோக் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. சோ ரீசெண்டா வந்து வெற்றிமாறன் கொடுத்த இன்டர்வியூல வந்து இந்த மாஸ்க் திரைப்படம் என்னுடைய கைண்ட் ஆஃப் மூவி கிடையாது, இருந்தாலும் அந்த படத்தோட கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபன்னான மூவி, டார்க் ஹியூமர் நிறைய இருக்கு இந்த படத்துல. சோ கண்டிப்பா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ கவினுடைய லைன் அப் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்கு. அந்த வகையில் இந்த மாஸ்க் திரைப்படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்ய போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். மோகன்லால் வந்து அடுத்ததாக ஹிருதயபூர்வம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து சத்யநந்திகாட் அப்படின்ற டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஞான் பிரகாஷன் மற்றும் ஜொமோட்டே சுவிசேஷங்கள் போன்ற திரைப்படங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் இந்த வருஷம் ஓணத்துக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அது கடையில வந்து பேக்கப் பண்ணி ரேப் அப்பும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ விரைவில் வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த சேட்டன்ஸ் மட்டும் எப்படித்தான் படங்களை வந்து இவ்வளவு குயிக்கா முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோகன்லாலுக்கு இந்த வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு வருஷமாக இருக்கு. சோ இந்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆன 2 திரைப்படங்களும் பயங்கர ஹிட். அதே மாதிரி இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகர் விமல் விலங்கு வெப்தொடருக்கு பிறகு கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வர்றாரு. அந்த வகையில அடுத்ததாக தேசிங்க ராஜா பாகம் 2, பரமசிவன் பாத்திமா போன்ற திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. சோ அடுத்தபடியாக வந்து மலையாளத்துல வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பட டைரக்டர் சிதம்பரம் டைரக்ஷன்ல கடந்த 2021ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் தான் ஜானி மேன் அப்படின்னு ஒரு படம். சோ அந்த படத்துல
பேசில் ஜோசப், லால் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படம் இப்ப தமிழ்ல வந்து ரீமேக் ஆக போகுது. சோ இதுல வந்து விமல் வந்து ஹீரோவாக நடிக்க போறாராம். சோ இத வந்து ஒரிஜினல் படத்தை எடுத்த சிதம்பரத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப அடுத்ததாக நெல்சன் டைரக்ஷன்ல ஜெயிலர் பார்ட் 2ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான மலையாள நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி மோகன்லால் நடிக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ பார்ட் 1லயே அவர் நடிச்சிருந்தாரு. சோ பார்ட் 2ல அதனுடைய கண்டினியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவரை தாண்டி வினீத் அட்டில் டேவிட், சுனில் சுக்காடா, கொட்டாயம் நசீர், அனா ரஷ்மராஜன், சுஜித் சங்கர் மற்றும் சுராஜ் வெஞ்சிரமுடு ஆகியோர் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல சுராஜ் வெஞ்சிரமுடு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ அவர் ரீசெண்டா வந்து இப்ப விக்ரமுடைய வீரதீர சூரன் பாகம் 2ல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அதை தாண்டி இத்தனை மலையாள நடிகர்கள் நடிக்கிறாங்க. சோ கேரளால இந்த படம் அதாவது ஜெயிலர் பார்ட் 2க்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். வெற்றிமாறன் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய அடுத்த திரைப்படம் வாடிவாசல். அந்த படம் முடிச்ச கையோட தனுஷ் கூட வந்து ஒரு படம் பண்ண போறேன். அது வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அது வந்து வடசென்னை பாகம் 2 கிடையாது அப்படின்றது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் தனுஷ் வெற்றிமாறன் காம்போ இணைறாங்க அப்படின்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா 2 தனுஷுடைய திரைப்படங்களை வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து இப்ப ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து மாரி செல்வராஜ் தனுஷ் இருந்த படத்தை வந்து ஜி ஸ்டுடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதை வந்து வேல்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த தனுஷ் வெற்றிமாறன் படத்தை வந்து ஏர்லியாக வந்து RS என்டர்டெயின்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவதாக இருந்துச்சு. இப்ப அந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தனுஷுக்கு இந்த திரைப்படங்கள் என்ன மாதிரியான ஒரு திரைப்படங்களாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நடிகர் சூரி வந்து இப்ப ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூல தன்னுடைய அடுத்த திரைப்படம் பத்தின ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அதன்படி அடுத்ததாக மண்டாடி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல தான் நடிக்க போறாரு சூரி. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இன்னும் ஒரு மாதத்துல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் நடிச்ச விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 மட்டும்தான் ரொம்ப எஃபர்ட் போட்ட திரைப்படங்கள். அதனால தான் நான் இந்த இடத்துல இப்ப இருக்கேன். ஆனா இந்த மண்டாடி திரைப்படத்துக்கு முன்னாடி விடுதலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு போட்டிருக்க எஃபர்ட் வந்து வேற லெவல் எஃபர்ட் இருக்கும். ஏன்னா பாடியை வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். சோ அதுக்கான ஒர்க் அவுட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ முழுக்க முழுக்க கடல் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம், கடல்ல நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம். சோ அதுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கேன் இந்த படம் மேல. சோ கண்டிப்பா இந்த படம் வந்து பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு சூரி. சோ இந்த நிலையில இவருடைய இந்த மண்டாடி திரைப்படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். லாஸ்ட்லியா லிஜமல் ஜோஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜென்டில் உமன் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சிருந்துச்சு. இந்த படத்தை வந்து டைரக்டர் ஜோஷ்வா சேதுராமன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில வந்து இவர் அடுத்ததாக விஜய் ஆண்டனியுடைய 26வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில அந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதன்படி அந்த படத்துக்கு லாயர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. சோ நீதிமன்ற பின்னணியில ஒரு வித்தியாசமான வழக்கை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை வந்து உருவாக்கி இருக்காராம் டைரக்டர் ஜோஷ்வா சேதுராமன். சோ இதுவரை திரையில காட்டிராத நீதிமன்றத்தையும் அதனுடைய நடைமுறைகளையும் தத்ரூபமாக திரையில பிரதிபலிக்கும் திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ விஜய் ஆண்டனி ஒரு சைடு அப்படின்னும் பொழுது அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு இணையான ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுது. அதுக்கு வந்து ஒரு பிரபல நடிகையை வந்து நடிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான அப்டேட்ஸும் விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ படக்குழு இந்த படப்பிடிப்பை வந்து விரைவில் தொடங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துல வந்து நடிக்க இருக்க மற்ற நடிகர்கள் அதை தாண்டி வேறு சில தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய அப்டேட்ஸ் எல்லாம் இனிவரும் நாட்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன முக்கியமான 2 திரைப்படங்கள் அப்படின்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் மற்றும் மாமன் திரைப்படங்கள். சோ இதுல வந்து இந்த 2 திரைப்படங்களுடைய 3 நாட்களுக்கான தமிழ்நாடு கலெக்ஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதன்படி டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து மொத்தமா வந்து 3 நாட்கள், அதாவது நேற்று மண்டே இல்லாம 3 நாட்களை வந்து 10.15 crores வந்து தமிழ்நாட்டில் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதன்படி ஃப்ரைடே வந்து 3.2 crores, சாட்டர்டே வந்து 3.3 crores, சண்டே வந்து 3.5 crores வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சோ அதே மாதிரி மாமன் திரைப்படம் வந்து மொத்தமா 8.5 crores வந்து வேர்ல்ட் வைடா வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சோ அதுல வந்து ஃப்ரைடே வந்து 1.9 crores, சாட்டர்டே வந்து 2.6 crores, சண்டே வந்து 4 crores அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுல வந்து செல்லிங் பிரைஸ் அதை தாண்டி பட்ஜெட் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது டிடி நெக்ஸ்ட் லெவலை விட மாமன் தான் ப்ராஃபிட்டுக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலயும் இந்த படத்தோட 3வது நாள் வசூல் வந்து 2வது மற்றும் 1வது நாள் வசூலை விட அதிகம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ மொத்தமா வந்து வேர்ல்ட் வைடா வந்து 4 நாட்கள்ல வந்து மாமன் திரைப்படம் 12 கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் வந்து எவ்வளவு க்ரோஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. தாண்டி டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த படமும் ஃபைனலா வந்து எவ்வளவு க்ரோஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு நெப்போ கிட்டாக வந்து தமிழ் சினிமால அறிமுகமானவர் தான் விக்ரமுடைய மகனான துருவ் விக்ரம். சோ வர்மா படத்துல ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அதுக்கு பிறகு மகான் படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவருடைய நடிப்புக்கு வந்து கலவையான விமர்சனங்கள், அதாவது ஒரு தரப்பு வந்து நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு தரப்பு வந்து ஓவர்
இரிட்டேட்டிங்கா இருக்கு அந்த நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கேரக்டர் அப்படியான ஒரு கேரக்டர் அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. பட் அந்த படம் OTT ரிலீஸ் அப்படின்றதால வந்து அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து இவருக்கு இன்னும் கிடைக்கல. சோ இந்த நிலையில மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வந்து பைசன் அப்படின்ற படத்தை வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அடுத்ததாக வந்து துருவ் விக்ரம் வந்து ஒரு ஹிந்தி படத்தின் ரீமேக்ல வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு ஹிந்தில ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் கில் அப்படின்ற ஒரு படம். சோ இது ஒரு ஆக்ஷன் திரைப்படம், அதாவது ரத்தம் தெறிக்க ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். சோ முழுக்க ட்ரெயின்லயே வந்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஈவன் அந்த படத்தை தமிழ்லையும் டப்பனையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில அந்த படத்தை வந்து தமிழ்ல வந்து ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனுடைய தென்னிந்திய ரீமேக் உரிமையை வந்து தயாரிப்பாளர் ரமேஷ் வர்மா அப்படின்றவர் வந்து தன்னகப்படுத்தி இருக்காரா. இந்த நிலையில அந்த ரீமேக்ல நடிக்கிறதுக்கு துருவ் விக்ரம் கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுது. சோ அவர் இந்த படத்துல நடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆல்ரெடி தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல மறுபடியும் வந்து அதை தமிழ்ல ரீமேக் பண்றது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடியே ஒரு விட்ட பிள்ளை என்ன அப்படின்னா அர்ஜுன் ரெட்டி படத்தை ரீமேக் பண்ணதான், அதுவும் எல்லா தமிழ் ரசிகர்களும் பார்த்துட்டாங்க. அதனால இவருடைய படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி எல்லா தமிழ் ரசிகர்களும் பார்த்த இந்த கில் படத்தை மறுபடியும் ரீமேக் பண்றது சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சூர்யா வந்து இப்ப RJ பாலாஜி டைரக்ஷன்ல அவருடைய 45வது படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இன்னும் அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. அடுத்ததாக இப்ப அவருடைய 46வது படத்தோட பூஜை வந்து நேத்து போட்டிருந்தாங்க. வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா, மமிதா பைஜு ஆகியோர் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. சோ மமிதா பைஜு இந்த படத்துல சூர்யாக்கு பேர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது படக்குழு சைட்ல இருந்து அபிஷியலான அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகட்டும். இந்த படம் வந்து அடுத்த 2026 சம்மர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிகமா வந்து அடுத்த வருஷம் நியூ இயரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த படம் முழுக்க ஒரு ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முன்னாடி வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த படம் ஒரு பீரியாடிக் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் என்ஜின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு கதை களத்துல தான் இந்த படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கி அட்லூரி வந்து எந்தவித எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் போகாம ஒரு ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு பயங்கரமான சூர்யா ஃபேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா வந்து சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு பயங்கரமான சூர்யா ஃபேன். சோ ஆல்ரெடி வந்து எத்தனையோ ஃபேன் பாய் சம்பவங்கள் பார்த்திருப்போம். அதாவது டைரக்டர் ஃபேன் பாயாக இருந்து எடுத்த படங்கள் பார்த்திருப்போம். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த டீமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுடைய ஃபேன் பாய்ஸா இருக்காங்க. சோ என்ன மாதிரியான ஒரு திரைப்படத்தை சூர்யாவுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இதை தாண்டி வாடிவாசல், அதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க சூர்யா திரைப்படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் தொடங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படம் அடுத்த வருஷம் தீபாவளி இல்ல அப்படின்னா 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவுடைய லைனப் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சோ இதுல எந்தெந்த திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். தக் லைஃப் படத்துல இடம்பெற்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் பயங்கர ஹிட். இப்ப அடுத்ததாக செகண்ட் சிங்கிள் பாடலான சுகர் பேபி அப்படின்ற பாட்டு வந்து இந்த மே 21ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ ஆடியோ லான்ச் ஈவென்ட் வந்து மே 24ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த பாட்டு த்ரிஷாவுக்கான ஒரு பாட்டு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இந்த பாட்டு என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இதை தாண்டி தக் லைஃப் படத்துக்கு US சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் 2 hours and 45 minutes 42 seconds ஓடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதன்படி தக் லைஃப் படத்தோட இன்னொரு சினாப்சிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா முழுக்க கிரைம் மற்றும் கரப்ஷன் நடக்கிற ஒரு மாஃபியா வேர்ல்ட் சம்பந்தப்பட்ட ஒரு படம் இது. அதுல வந்து சக்திவேல் மற்றும் அவருடைய பிரதர் மாணிக்கம் சேர்ந்து ஒரு சின்ன பையனான அமரன் அப்படின்ற ஒரு பையனை வந்து ஒரு பயங்கரமான ஷூட் அவுட்ல இருந்து காப்பாத்துறாங்க. சோ போலீஸ் கூட சேர்ந்து தான் காப்பாத்துறாங்க. அதுக்கு பிறகு சக்திவேல் வந்து அந்த பையனை வந்து தத்தெடுக்கிறாரு. சோ அதுக்கு பிறகு ஒரு அசாசினேஷன் நடக்குது. அதாவது சக்திவேலுக்கு எதிராக அவரை போட்டு தள்ள பிளான் பண்றாங்க. அவர் செத்துட்டார் அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது. அதுக்கு பிறகு சோ அந்த அசாசினேஷனை பண்ணது வந்து அமரன் தான், அதாவது தான் தத்தெடுத்த பையனான அமரன் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது குழந்தையாக இருந்தது சக்திவேலுடைய பிரதரான மாணிக்கம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. சோ இதனால சக்திவேல் வந்து கொஞ்ச நாள் வந்து பதுங்கி இருந்து பிளான் பண்ணி இவருடைய வளர்ப்பு மகனான அமரனையும் இவருடைய பிரதரான மாணிக்கத்தையும் பழி வாங்குற படம் தான் இந்த தக் லைஃப் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த படத்துல சிம்பு தான் வில்லன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகட்டும். என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு ஜூனியர் NTR உடைய பர்த்டே. சோ எங்க சேனல் சார்பாக ஜூனியர் NTRக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரியே ஜூனியர் NTR நீல் ப்ராஜெக்ட் கிட்ட இருந்து எந்த அப்டேட்ஸுமே வந்து ரிலீஸ் ஆகல. ஏன்னா வார் பாகம் 2 டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதன்படி NTR நீல் ப்ராஜெக்ட் கிட்ட இருந்து ஒரு பர்த்டே விஷ் போஸ்டர் மட்டும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இந்த நிலையில வந்து வார் பாகம் 2 கிளிம்ஸ் வீடியோ வந்து இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 11 மணிக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு ஹிந்தி திரைப்படம் தான் இது. இது வந்து ஒரு பேன் இந்தியா ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இந்த படம் இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி
தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படத்துக்கு போட்டியாகத்தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல டீசர் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூசுவலான ஹிந்தி ஆக்ஷன் மூவிஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இந்த டீசர் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டீசர் இந்த படம் மீது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற்றுக்கொள்ள எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.